நல்ல ஒரு மார்க்கெட் கண்டிஷன் நேற்று நல்லா தான் இருந்துச்சு. 1 ஹவருக்குள்ளே நான் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி வந்தேன். பார்த்தா மார்க்கெட்டில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருந்துச்சு. நமக்கு இந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருந்துச்சு. இது வந்து மார்க்கெட் இது ப்ரீவியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் வந்து 9:30 AM அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 9:30 AM மார்க்கெட் ஓப்பன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நேற்றினுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்ஷன் வச்சிருச்சு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, 1 ஹவரில் ஒரு இன்வெர்ஷன் வச்சிருச்சு. ஸோ நான் நேற்று என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு செல் போகும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் போயிருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோவில் தான் மார்க்கெட் நேற்று இருந்திருக்கு. ப்ரீவியஸ் டே லோவில் நேற்று மார்க்கெட் இருந்திருக்கு. நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் பேசிக்காகவே நமக்கு வந்து ஐஎஃப்இஜி என்ட்ரி மாடல் தான் நம்ம போவோம் ஆக்சுவலி. ஸோ நமக்கு ஐஎஃப்இஜி நேற்று கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்பயுமே மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் நம்ம ஐஎஃப்இஜி போவோம். ஸோ அந்த ஐஎஃப்இஜிக்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டட் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பறந்துட்டான். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த லெவல்லேருந்து நான் ஒரு பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து நான் ஒரு பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் மார்க்கெட் இதை வந்து இன்வெர்ஷன் வச்சிருச்சு. இந்த லெவலில் இன்வெர்ஷன் வச்சிருச்சு. பிகாஸ் மார்க்கெட் வந்து பையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த லெவலில் நான் வந்து ஒரு பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இன்வெஸ்ட் ஆனோடனே நான் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் இது கீழே வச்சுருந்தேன். ஒரு 1:2 ஹவர் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ட்ரையல் பண்ணிட்டே போனேன். கரெக்டாக இந்த லெவலில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் மார்க்கெட் வால்டைல் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா ஒரே கேண்டிலே நான் வந்து டிபி புக் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த கேண்டில் பாருங்கள் கீழே வந்துருச்சு. ரொம்ப நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் பிஎம் செஷனில் நல்ல ஒரு செல் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஏஎம்குள்ளேயே நம்ம முடிச்சிருவோம். ஸோ அதனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 ஹவரில் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணோம். நம்மளுடைய லூசிட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு $2,432 பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு $500 பண்ணால் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த அக்கௌண்ட் நான் பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.